ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நியூஸ் 7 பேஜுக்காக கோவையிலிருந்து உங்கள் பிரபு. எனக்கு தெரிந்தவற்றை தெரியாத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி. அப்படி இன்றைக்கி என்ன தெரியப்படுத்த போகிறோம்? இன்றைக்கி நம்ம ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் பற்றி தான். அதாவது ஃபேஸ்புக்னால் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த ஃபேஸ்புக் கிடையாது. அது அதனுடைய எம்பி பார்த்தீங்கன்னா 30லேருந்து 35 எம்பி வரைக்கும் டவுன்லோட் பண்ணுறோம். ஆனால் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா, அதனுடைய டேட்டாஸ் கூட அப்புறம் கேட்ச் டேட்டாவும் கூட அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுதுன்னா, ஒரு 250 எம்பி 200 எம்பி இப்படியே அப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எல்லாருமே ஹை லெவல் மொபைல் வச்சுருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 GB ரேமு 1 GB ரேமு அப்புறம் 8 GB இன்புல்ட்டு 16 GB இன்புல்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிற அப்ளிகேஷனை நீங்கள் எத்தனை எம்பியில் இருக்கிற அப்ளிகேஷன் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு மீடியமான ஒரு மொபைல் வச்சுருக்காங்கள்ல நம்ம நண்பர்கள், அந்த மாதிரி ஒரு 512 MB ரேமு அப்புறம் இன்புல்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 2 GB இந்த மாதிரி இருக்கிற மொபைல்லாம் பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணி நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன். இந்த ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம், அது ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, ரேம் மெமரி அதிக இடத்த பிடிச்சிக்கிறது. மூணாவது, இதுக்கு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம்னா, ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம்னா அதுக்கு மெசேஜர்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணி ஆக வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதை எவ்வளோ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் தேடின பட்சத்தில் தான் எனக்கு இந்த சோசியல் லைட்டுங்கிற அப்ளிகேஷன் கிடைச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் நான் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஓகே, அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது என்னென்னு பார்க்கலாம். என்ன ரொம்ப நேரம் பேசுகிறேன்லாம் நினச்சிக்க வேணாம். நான் ஒரு அப்ளிகேஷன் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதான், இப்போ ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் நம்ம போனோம்னா சோசியல் லைட் இதோ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இதோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன். இதனுடைய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.1. இதனுடைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் போட்டிருக்காங்க. நைஸ் அண்ட் குட் ஸ்பீடு, லவ் இட், கூல், மெயின்லி பிகாஸ் தர்னா இதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இதை போட்டிருக்கோம்ல, மெயின்லி பிகாஸ் தேர் ஆர் நோ ஆட்ஸ். அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா தொல்லை பண்ணுறது, நம்ம செல்லே யூஸ் பண்ண பிடிக்காத அளவுக்கு நமக்கு டார்ச்சர் பண்ணுறது அந்த ஆடு தான். ஸோ அதுவும் இல்லைங்கிறாங்க. கிரேட் அண்ட் சேவிங் ஸ்பேஸ் பட் அப்புறம் குட் ஆன் ஆசம் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ், நல்ல ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. சரிங்களா? ஓகே, நம்ம இதனுடைய கேபி நம்ம முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதனுடைய 1 MB கூட இல்லை, ஒரு 500 KB கூட இல்லை, 212 KB தான். இதனால் உங்கள் மொபைலில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. தைரியமாக 100% கேரண்டி. சரிங்களா? ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி என்னோடய மெயில் அட்ரஸ்ஸு அப்புறம் பாஸ்வேர்டெலாம் போட்டு நான் சைன்இன் பண்ணிட்டேன். சரிங்களா? லாகின் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? நான் 2G யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுலேயே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வருது இல்லைங்களா? இதோ பாருங்கள். உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த அப்ளிகேஷனில் ஃபேஸ்புக் அப்ளிகேஷனில் இருக்கிற எல்லாமே நம்ம இதுலேயும் யூஸ் பண்ண முடியுமா? அப்படி ஒரு டவுட் இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம வீடியோலாம் வரும், அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்குப்பீங்க. அதுவும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நம்ம நியூஸ் 7 பேஜில் மிஸ்டர் விஸ்வா அவர்களும் சரி, மிஸ்டர் கவிராஜ் அவர்களும் சரி, நானும் சரி, ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் நல்லா தரவாக நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் போடுறோம். சரிங்களா? அப்புறம் இந்த பாருங்கள் எவ்வளோ தெளிவாக வருதுன்னு. ஓகே, இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட், இப்போ அதை பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையானது இதில் சர்ச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வேண்டிய நண்பர்களை தேடி கண்டுபிடிக்கிறதுலையும் இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்புறம் மெசேஜ் வந்துருச்சு. அப்புறம் இதை பாருங்கள், நோட்டிஃபிகேஷனும் வருது. இப்போ நான் நம்மளோட நியூஸ் 7 பேஜை நான் எடுத்து காட்டுறேன். சரிங்களா? இதோ நம்மளுடைய நியூஸ் 7 நண்பர்கள் எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிற நம்ம நியூஸ் 7 பேஜை இப்போ பார்க்கலாம். ஒரு சில செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் சொன்னேன் ஆல்ரெடி 2G ஸ்பீடு, 2G நெட்டுக்கே எவ்வளோ ஸ்பீடாக பார்த்துக்கோங்க. இதோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பூஸ்டர், இது நான் போட்டிருந்தேன். இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. எல்லோரும் தான் விஸ்வா அவர்கள் போட்டது. இது விஸ்வா அவர்கள் போட்டது தான்.
ஸோ ஓகே, இந்த பேஜை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் நண்பர்களை இன்வைட் பண்ணுங்கள். முதல்ல இன்வைட் பண்ணிவிட்டு நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்கள் நண்பர்கள் பார்ப்பாங்க. உங்கள் நண்பர்கள் பார்க்குறது மூலமாக அவங்க நண்பர்கள் பார்ப்பாங்க. இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ரொம்ப செட் ஆகும். சரிங்களா? அப்புறம் நம்ம இன்னொன்று சொல்லணும், நம்ம குரூப் வச்சுருப்போம். இப்போ நீங்கள் இப்போ ஆளாளுக்கு பேஜ் வச்சுருப்போம் இல்லைங்களா? அந்த பேஜையும் இதில் அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு ஏதோ இப்போ என்னோடய ப்ரொஃபைல், நம்ம ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு நம்ம நல்லா தெரியுது அப்படிங்கிறது நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த ஃபேஸ்புக் அப்ளிகேஷனில் என்னென்ன இருந்தது என்னென்ன இல்லையோ அத்தனையும் உங்களுக்கு இது கிடைக்கும். இதோ நியூ 7 ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல். சரிங்களா? ஓகே, அப்புறம் இதோ என்னுடைய இன்னொரு பேஜ். இது வந்து அது ஆக்சுவலி நான் கவிஞன்லாம் அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்ச கவிதை, நான் கவிதை எழுதுறதுனால எனக்கு விருப்பப்பட்ட கவிதைகளை எழுதி நான் இந்த பேஜில் போடுறேன். ஸோ இதை என்னோடய பேஜையும் நான் அக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் நம்ம யூஸ் பண்ண இதுக்குன்னு நீங்கள் தனியாக பேஜாக அந்த ஞாபகம் இல்லை. ஓகே, இதுக்குன்னு தனியாக நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2Gயில் இவ்வளோ ஸ்பீடாக வரும்னு நான் இந்த அப்ளிகேஷன் நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சரிங்களா? நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து பார்க்கிறேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம். இங்கே நைட்டுங்கிறதுனால குட் நைட். ஓகே, டேக் கேர் மை ஆல் நியூ 7 ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.